அன்பு நேயர்களே, நாம் சொல்லும் சொற்கள் பிறரை கொஞ்சமாவது நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. நாமும் செய்தித்தாள்களாக இருக்கட்டும், வலைதள பதிவுகளாக இருக்கட்டும், நன்கு கற்றறிந்த தெளிந்த ஞானமுள்ள எத்தனையோ மகானுபாவர்கள் ஆண் மக்களாகவும் இருக்கிறார்கள், பெண் மக்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கேட்டாலே நம் மனம் தெளிவடையத்தான் செய்கின்றது. ஏனென்றால் நான் இதை பார்த்தேன், கற்றுக்கொண்டேன் என்று சொல்வதில் கொஞ்சம் கூட கூச்சம் இருக்கக்கூடாது. எத்தனை வயதானாலும் நாம் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள்தான். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். மிகவும் அறிந்தவர் ஒருவர் வந்திருந்தார், சிவபக்தர். நான் அவரிடம் கேட்டேன், ஏன் இப்படி சைவ சாப்பாட்டை மறந்து விட்டீர்கள்? எப்பொழுதும் வேறொன்று சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்களே, நாள் கிழமை என்று கூட கிடையாதா? அப்படி என்று கேட்டதற்கு சட்டென்று பதில் சொன்னார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, மனம்தான் காரணம். சிவாய நம என்று சொல்லிவிட்டால் எல்லாம் மறைந்து போகும் அப்படி என்றார். தூக்கி வாரி போட்டது. நாம் செய்யும் இப்படிப்பட்ட செயலுக்கு எதற்கு இறைவனின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும்? அன்பு நேயர்களே, வாதாட எல்லாம் நான் விரும்பவில்லை. அவரிடம் ஒன்று மட்டும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். ஐயனே ஈஸ்வரா, அவரே தெளிந்து இது தப்பு என்று நினைத்து வாழும் வகையை அவருக்கு கற்றுக்கொடு, புத்தியில் உரைக்கவை அப்படி என்று எண்ணிக்கொண்டேன். உண்மையாகவே மனமுருகி வேண்டிக் கொண்டேன். விருப்பப்பட்டதை அவரவர்கள் விருப்பம், சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும். இறைவனுக்கென்று 4 நட்சத்திரங்கள் வரும்பொழுது நாம் கடைபிடிக்கலாம் அல்லவா? இந்த அவசர யுகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் காலகட்டத்தில் ஆற அமர இதெல்லாம் செய்ய முடியாதுதான். ஆனால் சில விஷயங்களை தவிர்த்து வாழலாம் அல்லவா? அது நம்மால் இயலும் தானே. நம் முன்னோர்கள் ஒரு மூட்டை அளவுக்கு எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் இருந்தார்கள். நாம் அதில் ஒரு கால்படி அளவிற்காவது அறிந்து வைத்திருக்கின்றோம். நம் முன்னோர்கள் எல்லாம் ஒன்றும் அறியாதவர்களா? பொக்கிஷம் என்றால் பொக்கிஷம்தான் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம். இந்த சிவாய நம அப்படி என்ற ஒரு வார்த்தைக்கு, ஒரு திருமந்திர வார்த்தைக்கு அவர் சொன்ன விளக்கம் எனக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. அன்பு நேயர்களே, எனக்கு புரியவும் இல்லை. புரிந்தவர்கள் சொன்னால் அடியேன் விளங்கிக் கொள்வேன்.